ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் உங்கள் பழைய வீட்டை புதிய வீடாக மாற்றலாம் வாங்க. கேள்வி கேட்டா விசிக்காக ஏன் கோவம் வருது? நீங்க ஆட்சியில பங்கெடுக்க நீங்க வந்து அங்கம் வகிக்கிறீங்களா? நீங்க ஒரு கூட்டணி கட்சி தானே. நீங்க அரசு மீது பாமர மக்களுக்கு, தலித் அமைப்புகளுக்கு, அம்பேத்கர் இயக்கங்களுக்கு வரக்கூடிய கோபம் என்பது நியாயமானது. திருமாவளவன் வந்து அந்த பேரடி காணொலியில பேசியிருக்க கூடாது நினைக்கிறீங்களா? இல்லதான் அவர் அழைக்கல தானே. அதாவது ஒரு ஏழை வீட்டுக்கு அழைக்கணும் என்னங்க விஷயம் நமக்கு? ஒரு தலித் தலைவர் படுகொலை செய்யப்பட்டிருக்காரு, அழைக்கல் இந்தியாவில் யாரும் சொல்ல மாட்டாங்க. மாதிரி ஒரு தலித் தலைவர் படுகொலை செய்யப்பட்ட இடத்துல நீங்க எப்படி வந்து நின்னீங்களோ அதே மாதிரி கடைசி வரை நின்றுக்கணும். நீங்க நின்னீங்கன்னா உங்க பின்னால்தான் எல்லாம் நின்றுப்பாங்க. பொதுவான என்னங்கிற எதிராக இருக்கக்கூடியவங்க, திமுக அரசு குறை சொல்றவங்க, நம்மள வந்து குறை சொல்றவங்க, இங்கெல்லாம் வந்து திமுக குறை சொல்ல உங்களுக்கு என்ன கூட்டணி இல்லையா? இப்ப கூட்டணி தருமுன்னா கூட்டணி தானே இந்த மக்கள் படுகொலை செய்யப்படுறாங்க. திமுக கூட்டணி நம்ம இருக்கிறதுக்கு நம்மள குறை சொல்லுவாங்க. நீங்க திமுக பேசணும் போடுறோம், நமக்கு பிரச்சனை கிடையாது, அவங்க பாத்துப்பாங்க. விசிகாவும் சேர்த்துல குறை சொல்றாங்க. நீங்க நின்னீங்கன்னா இந்த குறை வராது. நீங்க நின்று இருந்தீங்கன்னா உங்களை யாரும் கேள்வியே எழுப்ப மாட்டாங்க. நீங்க தான் இதுக்கு தலைமை. நீங்க சமூக நீதி அரசு எப்படி சொல்றீங்க? நீங்க ஜாதியாவது அரசு சொல்லிட்டு போக தானே. நீங்க அப்ப நீங்க வந்து சமூக நீதிக்கு உரிமை கொண்டாடுறீங்க, பெரியாருக்கு உரிமை கொண்டாடுறீங்க, எல்லாத்துக்கும் உரிமை கொண்டாடிட்டு நீங்க நாங்க வந்து எல்லா ஆட்சியும் நடக்குன்னு சொன்னா எப்படி நார்மலைஸ் பண்றீங்க? இது அயோக்கியத்தனமானது. இது எல்லா ஆட்சியிலும் நடக்கும், அதனால எங்க ஆட்சியும் நடக்குது என்பது இப்படியே நார்மலைஸ் பண்ணுவது, நியாயப்படுத்துவது என்பது பச்சை அயோக்கியத்தனமானது. அரசுடைய பங்கு என்ன? நான் கேட்கிறேன், அரசுடைய பங்கு என்ன? அவன் கொலை செஞ்சுட்டு போட்டோம், எல்லா ஆட்சியும் அப்படிதான் நடக்குது, நம்ம விலகி வேடிக்கை பார்ப்பது அரசுடைய நிலைப்பாடா? அப்படி ஒரு அரசு இருந்ததுன்னா அந்த அரசை வந்து நாங்கள் ஏற்றுக்க முடியுமா? அந்த அரசை நாங்கள் வந்து வாக்களிச்சு அதுக்காக தான் தேர்ந்தெடுத்தோமா? நாங்கள் இந்த உலக நாடுகளில் யார் ஒடுக்கப்பட்டாலும் ஒடுக்கப்பட்டவரோடு ஜனநாயக சக்தி சேர்ந்து கொள்ளணும். நான் இங்கே தான் வந்து வெத்தலை பாக்கு வைக்க அழைக்கணும். எங்களுக்கு வந்து எங்கள்கிட்ட கேட்கல, எங்களோட ஷெட்யூல் உங்களுக்கு தெரியல, உங்களுக்கு நாங்கள் தனி கட்சி, எங்களுக்கு வந்து வேற அஜெண்டா இருக்கு. யார் பாதிக்கப்படுவது? இவர்களை பார்த்து ரவுடிகள் என்பது, தீவிரவாதிகள் என்பது, கட்ட பஞ்சாயத்துக்காரர்கள் என்பதெல்லாம் அப்படி சொல்லக்கூடியவர்கள் தான் அயோக்கியர்கள். அப்படி நீங்க எல்லாம் சொல்லனா தான் நாங்கள் சரியா இல்லைன்னு அர்த்தம். அரசு எங்களை பார்த்து நீங்க வந்து இணக்கமா பார்த்ததுன்னா நான் அரசின் போக்குல போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். அரசு எங்களை பார்த்து ரவுடிகள் சொல்றேன்னா நான் சமூகத்துக்கு நிறைய உழைச்சிட்டு இருக்குன்னு அர்த்தம். வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் நீலப்புலிகள் இயக்கத்தினுடைய தலைவர் பேராசிரியர் திரு TM புரட்சிமணி அவர்கள். வணக்கம். வணக்கம். தமிழ்நாட்டில் பகுஜன் சமாஜ் கட்சியுடைய மாநில தலைவர் திரு ஆம்ஸ்ட்ராங் அவருடைய படுகொலைக்கு யார் காரணம்? அரசு வந்து தவறு விட்டுச்சா, காவல்துறை தவறு விட்டுச்சா, இல்ல அவருடைய ஒரு கேர்லெஸ் அப்படின்னு சொல்லிட்டு பல கோணங்கள் வந்து பேசிட்டே இருக்காங்க. இன்னுமே தொடர்ந்து குற்றவாளிகள் நேற்றோடு வந்து 18 பேரை வந்து கைது பண்ணியிருக்காங்க. ஆம்ஸ்ட்ராங்குடைய படுகொலை வந்து ஒரு அரசியல் படுகொலையா நீங்க பாக்குறீங்களா, இல்ல அதுக்கு வந்து சில பேர் சாதிய படுகொலைன்னு சொல்றாங்க, இல்ல இது வந்து ஒரு பழிக்கு பழின்னு பாக்குறாங்க? முதல்ல அந்த படுகொலையை நீங்க எப்படி பாக்குறீங்க இயக்கத்தின் தலைவர்? ஆம்ஸ்ட்ராங்குடைய படுகொலை ஒரு அரசியல் படுகொலையா தான் நம்ம பாக்குறோம். அவர் மண்ணில் ஒரு அரசியல் முன்வைத்தாரு, அதற்காக தொடர்ந்து இயங்கினாரு. ஆளும் வர்க்கத்திற்கு எதிராக தொடர்ந்து அடித்தட்டு மக்கள் அதிகாரத்திற்கு வரணுங்கிற குரலை தொடர்ந்து முன்வைத்தார். அது மட்டும் இல்லாமல் சென்னையில் ஒரு தவிர்க்க முடியாத ஒரு ஆளுமையாக இருந்தார். அதை இன்றைய தினம் காணொலிகள் எல்லாம் பார்க்கிறோம். இப்போ நமக்கு அப்ப அடித்தட்டு மக்களுக்கான ஒரு அரசியல் ஆளுமை எழுகிற பொழுது இயல்பாகவே இங்கே ஆதிக்கத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு அச்சம் ஏற்படும், ஒரு பதற்றம் ஏற்படும். இந்த ஆளுமை மேலும் மேலும் வளர்ந்தால் தன்னுடைய இருப்பிற்கும் தன் சந்ததியுடைய இருப்பிற்கும் அது ஒரு பெரிய அச்சுறுத்தலா இருக்கும். இப்போ அத்தகைய நிலையில் தான் இதுல வந்து எல்லா அரசியல் கட்சிகளுமே பங்கெடுத்திருக்காங்க. இது ஒரு தனி மனித படுகொலையாவோ ஒரு பழிக்கு பழியான படுகொலையாவோ பார்க்க முடியாது. அப்படி என்றால் தனிநபர்கள் மட்டுமே ஈடுபட்டிருப்பாங்க. ஒரு கூலிப்படை செய்திருந்தாலும் கூட கூலிப்படையோடு முடிந்திருக்கும். அதனால இதுல எல்லா அரசியல் கட்சிகளுமே இதுல வந்து ஈடுபட்டிருக்காங்க. இந்த இன்வெஸ்டிகேஷன் தொடர்ந்து போய்கிட்டே இருக்கு. இனிஷியல் ஸ்டேஜ் தான் இருக்கு. இனிஷியல் ஸ்டேஜிலே 18 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. ஒரு முறையான விசாரணை சரியாக நடந்தால் இதன் பின்னால் கூடிய மிகப்பெரிய அரசியல் சதியை நாம் அறிந்து கொள்ள முடியும். அந்த அடிப்படையில் இந்த படுகொலை ஒரு அரசியல் படுகொலை. அவர் முன்வைத்த அரசியலுக்காக இது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் இங்கே சென்னை மாநகரில் மட்டுமல்ல, தமிழகத்திலும் கூட ஒரு அறியப்பட்ட ஆளுமை, ஒரு தேசிய கட்சியுடைய மாநில தலைவர். இப்போ நீதிமன்றங்கள் நடக்கக்கூடிய அந்த தேர்தல்கள் எல்லாம், பெக்மோர் போன்ற நீதிமன்றங்கள் நடக்கக்கூடிய அந்த தேர்தல், இதெல்லாம் மிகப்பெரிய அளவில் செல்வாக்கு செலுத்தி இருக்கிறார். பார் கவுன்சில் தேர்தலில் மிகப்பெரிய அளவில் செல்வாக்கு செலுத்தி இருக்கிறார். அவர் யாருக்கு விரல் இட்டுகிறாரோ அவர் தான் இங்கே வெற்றி பெறக்கூடிய நிலை இருந்திருக்கிறது. இப்ப இப்படிப்பட்ட ஒரு அரசியல் ஆளுமை தலித்துகள் மத்தியில் எழுவது, அவர் சாதி அரசியலை பேசாத அனைவருக்குமான அரசியலை பேசுவது, அது வந்து இங்க பரவலாரும் ஒரு அச்சத்திற்குரிய விஷயமாக பார்க்கப்பட்டது. இதன் பின்னணியில் மிகப்பெரிய அரசியல் கட்சிகளுடைய சதித்திட்டங்கள் இருக்கிறது. அந்த அரசியல் கட்சிகள் தான் இப்படிப்பட்ட கூலிப்படைகளை ஏவி இந்த படுகொலை அரங்கேற்றி இருக்கிறது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறோம். இதற்கு தமிழக அரசா காவல்துறையான அத்தனை பேரும் பொறுப்பேற்கணும். காவல்துறை தமிழக அரசுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கு, முதல்வருடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. அப்ப வேறு யாருக்கும் இந்த படுகொலை நடக்கல, தலித் தலைவர்களுக்கு மட்டும் நடக்குதுன்னு சொன்னோம்னா
காவல்துறையுடைய மெத்தன போக்கு இருக்கு, உளவுத்துறையுடைய மெத்தன போக்கு இருக்கு, இவைகளை கையில் வைத்திருக்கக்கூடிய முதல்வருடைய அந்த கடமை தவறிய போக்கு இருக்கு. இப்ப இதன் பின்னால் எல்லோரும் சேர்ந்த ஒரு மிகப்பெரிய ஒரு இந்த கடமை தவறிய சூழல் தான், ஒரு சட்டம் ஒழுங்கு சீர்கட்ட நிலை தான் இந்த படுகொலைக்கு காரணமாக இருக்கிறது. இதுக்கு தமிழக அரசு, காவல்துறை, உளவுத்துறை, அரசியல் கட்சிகள் அத்தனையுமே பொறுப்பேற்கணும். இப்போ குறிப்பாக இப்ப நீங்க சொன்னீங்க ஒரு அரசியல் படுகொலை அப்படின்ற மாதிரி சொல்ல வரீங்க இல்லையா? இவர் ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்த ஒரு தலைவர். அதனால இவருக்கு ஒரு சாதிய படுகொலையா நீங்க இதை கொண்டு வர பாக்குறீங்க. அப்படிலாம் சாதிலாம் ஒண்ணுமே கிடையாது. இது நீங்க ஒரு படிக்கப்படிய ஒரு படுகொலை தான். நீங்க எப்படி சாதிய படுகொலை அப்படிலாம் சொல்ல வரீங்கன்னு கேட்கறாங்க. அவங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? எப்படி அது சாதிய படுகொலையா இருக்கும்? எந்த சாதி அரசியலை முன்வைத்தாரு? எந்த சாதிக்கு எதிராக பேசினாரு? தமிழகத்துல பெரும்பான்மை சாதிகள் இணைந்து அதிகாரத்தை கைப்பற்றுங்கிற அரசியலை முன்வைத்து வராங்க ஆம்ஸ்ட்ராங். அவருடைய பேட்டிகளை பார்க்கிறோம், காணொலிகளை பார்க்கிறோம். இங்க வன்னியர் சமுதாயம் மிகப்பெரிய சமுதாயம், பறையர் சமுதாயம் மிகப்பெரிய சமுதாயம். இவைகள் எல்லாம் ஒருங்கிணைந்தோம்னா தமிழ்நாட்டில் ஆட்சி அதிகாரம் நம்ம கையில இருக்குன்னு சொல்றாரு. எந்த சாதிக்கு எதிராக இவர் யாரை குறித்திட்டு விட்டாரு? இங்க தலித்துகள், பிற்படுத்தப்பட்ட மக்கள், மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள், சிறுபான்மை மக்கள், இவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அதிகாரத்தை கைப்பற்றணுங்கிற பகுஜன் கோட்பாட்டை பேசினார் அவரு. அவர் சாதி அரசியல் பேசி அரசியல்வாதியை யாரும் சுருக்கிடவே முடியாது. மற்ற தலித் தலைமைகளை வேணா அது மாதிரி சுருக்கலாம். நீங்க பல தலைமைகள் கூட மேடைகள்ல தொண்டர்களை உசுப்பேத்துற மாதிரி எல்லாம் பேசியிருக்காங்க. உங்கள் மீது வழக்கு இருக்கணும், நான் கைது செய்யப்பட்டால் இங்க பேருந்துகள் எரியணும், அப்படிலாம் கூட நான் நிறைய இதெல்லாம் நான் காணொலியை பார்த்துருக்கேன். திரும்ப சொல்றீங்களா? அப்படி உள்ள ஒரு காணொலி பேசியிருக்காரு. ஒவ்வொரு தலித் இளைஞர்கள் மீதும் 10 வழக்கு இருக்குங்கிற அடிப்படையில் பேசியிருக்காரு. அப்படி ஒரு காணொலி கூட நான் ஆம்ஸ்ட்ராங் இதில் பார்க்க முடியாது. அப்ப எவ்வளவு ஜனநாயக பூர்வமான ஒரு தலைமையா அவர் இருந்தாரு. இப்போ நீங்க ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் சாதி அரசியல பேசல, திரும்ப தான் பேசினான்னு சொல்ல வரீங்களா? அப்போ ஜாதி அரசியலை பேசலாம்னு சொல்ல வரல. நான் தேவை ஏற்படும் பொழுது சமூகத்துக்கு எதிர்ப்பு வெளிப்படுத்தியிருக்காங்க. அப்ப சாதி ஒடுக்குமுறைக்கு எதிராக சமூகத்தின் குரலை அப்படி அந்த மாதிரி சூழல் கூட வெளிப்படுத்தல ஆம்ஸ்ட்ராங் போன்றவர்கள். அவர் ஒரு இணக்கமான ஒரு ஜனநாயக சமூகத்தை முன்வைத்தார். நாட்டை ஆளுகிற ஆட்சியாளர் பார்வையிலிருந்து சமுதாயத்தை அணுகினார் அவரு. அப்ப இங்க இருக்கக்கூடிய ஒரு குறுங்குழுக்கள் மாதிரி ஒரு சாதி அரசியல் செய்யக்கூடிய ஒரு அரசியலை அவர் செய்யல. அப்ப எப்படி சாதி அரசியல் படுகொலை செய்யப்படுவார் அவரு? அவருக்கு எதிரிகள் யார் அவருக்கு? இந்த அரசை நோக்கி தான் கேள்வி கேட்கிறாரு, தனிப்பட்ட சமூகங்களை நோக்கி அவர் கேள்வி எழுப்பல. அப்ப தனிப்பட்ட சமூகங்களை நோக்கி கேள்வி எழுப்பாத பொழுது எந்த சாதி அவருக்கு எதிராக வந்திருக்க முடியும்? அவர் எப்படி சாதி அரசியல் செய்தார் எப்படி முத்திரை ஊத்த முடியும்? இப்போ குறிப்பா சென்னையினுடைய ஒரு அடையாளம்னா அந்த ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் தான் அப்படின்னு ஒரு பெயர் இருந்தது. ஏன்னா ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் சென்னையுடைய ஆளுமையா இருந்தாரு. அரசியல் தெரிஞ்ச பெரிய ஆட்கள் எல்லாருக்குமே தெரியும். இப்போ அந்த இடத்துக்கு ஒருத்தவங்க வரணும் அப்படின்றதுக்கோசம் விரும்புறதுனால அந்த ஒரு ஆளுமை இடத்தை யாராவது நிரப்பணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சிருப்பாங்க யாராவது. இல்லைன்னா நம்ம செய்ய முடியும், அதனால இப்ப நடந்திருக்க வாய்ப்பு இருக்கா? அதிகார வர்க்கம் அப்படிதான் சிந்திக்க முடியும். அவர் இருக்கக்கூடிய பகுதி என்பது எல்லா அரசியல்வாதிகளும் செல்வாக்கு செலுத்தக்கூடிய ஒரு பகுதி. அங்க ஒரு தவிர்க்க முடியாத ஆளுமையா அத்தனை மக்களுடைய பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ஒரு ஆளுமையை உருவாவது என்பது ஏற்கனவே கூடிய அதிகார சக்திகளுக்கு அங்க மிகப்பெரிய ஒரு சங்கடமா இருக்கு, ஒரு நெருக்கடியா இருக்கு. இப்ப அதனாலதான் எல்லா கட்சிகளுமே இதுல பங்கெடுத்திருக்கு. பாரதிய ஜனதா கட்சி பங்கெடுத்திருக்கு, திமுக பங்கெடுத்திருக்கு, அதிமுக பங்கெடுத்திருக்கு, தமிழ் மாநில காங்கிரஸ் பங்கெடுத்திருக்கு. இன்னும் விசாரணை போக போக இன்னும் எவ்வளவு பேர் பின்னணியில் இருக்காங்கன்னு தெரிய வரும் நமக்கு. ஆக இது ஒரு திட்டமிட்டு அதிகாரத்தில் இருப்பவர்கள் இது போன்ற ஆளுமைகள் வெளிவருகிற பொழுது தன் அதிகாரத்தை இழக்க நேரிடுங்கிற அடிப்படையில இப்படிப்பட்ட இது நடந்திருக்கலாம். புதிதாக பொறுப்பேற்ற தமிழக பிஎஸ்பி தலைவர் ஆனந்தன் கூட இந்த குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறாரு. இப்ப நாங்க எங்களுடைய வளர்ச்சி பிடிக்காததுனால இப்படி செய்திருக்காங்க. அப்ப தலித்துகள் அதிகாரத்திற்கு யாருக்கு பிடிக்காது? ஏற்கனவே யார் அதிகாரத்தில் இருக்காங்களோ அவங்களுக்கு தான் அது குறிப்பிட்ட ஒரு கட்சியோட அடையாளப்படுத்த முடியும். எல்லா கட்சிகளுக்குமே அந்த நெருக்கடி இருக்கு. அப்ப இது ஒரு அனைவரும் சேர்ந்து செய்த ஒரு அரசியல் படுகொலையை தான் பார்க்கிறோம். இப்போ குறிப்பாக இந்த ஒரு இஷ்யூக்கு அப்புறம் இயக்குனர் ப. ரஞ்சித் அவர்கள் ஒரு நினைவேந்தல் பேரணி நடத்துறாரு. அதுல தமிழ்நாட்டில் கூட பட்டியல் சமூகத்துல எல்லாம் அறியப்பட்ட எல்லாருமே கலந்துக்கிட்டாங்க. மோஸ்ட்லி திருமாவர்கள் மட்டும் அங்க போல. அதுக்கு முன்னாடி நான் அவர் பேசின ஒரு காணொலி இவருக்கு எதிரான சொல்லிட்டு புரிஞ்சுக்கப்பட்டது. மேடையில் ரஞ்சித் அவர்கள் அண்ணா உங்களுக்கு எதிரானவங்க கிடையாது, நீங்க குரல் சொல்லிட்டு பேசினாரு. அதற்கு பிறகு ரஞ்சித் வர்சஸ் திருமா அப்படின்ற ஒரு விஷயம் வந்தது. இது எப்படி பாக்குறீங்க? ரொம்ப துரதிருஷ்டவசமானது. அந்த மேடையில நானுமே பேசினேன். எப்படி திராவிட மாடலை முன்வைத்து பெரியாரின் பெயரால் இவர்கள் அதிகாரத்தை கைப்பற்றி கொண்டாங்க, இந்துத்துவ மாடல் என்று இந்துக்கள் அதிகாரத்தை கைப்பற்றிக் கொள்றாங்க. அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் ஜேபி மாடலை முன்வைத்து அதிகாரத்தை விலக்கப்பட்ட மக்கள் அதிகாரத்தை பெறணுங்கிற கான்செப்டை முன்வைத்தாரு அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள். அப்ப இதுதான் முக்கியமான விஷயம் அப்படின்னு சொன்ன நமக்கு. அப்ப ஒரு கொலை நடக்கிறது என்று சொன்னால் அந்த கொலையை தடுக்க வேண்டியது காவல்துறை, உளவுத்துறை. அந்த காவல்துறை யாருடைய கட்டுப்பாட்டுல இருக்கு? முதல்வரின் கட்டுப்பாட்டுல இருக்கு. அப்ப ஒரு கொலை நடந்த பிறகு அதுவும் அடித்தட்டு மக்களுக்கு தலைமையேற்ற மிகப்பெரிய ஒரு தேசிய கட்சியுடைய மாநில தலைமையை எடுக்கிற பொழுது வருகிற எதிர்ப்புகள் இயல்பானது.
இப்ப அரசு கடமை தவறியதால் தான் இந்த படுகொலை நடந்திருக்குன்னு குற்றச்சாட்டு. இயல்பானது கூட. இது வந்து ஒரு ஐசோலேட்டட் இன்சிடென்ட் கிடையாது. தனிப்பட்ட முறையில ஒரு திடீர்னு நடந்த ஒரு நிகழ்ச்சி கிடையாது. இந்த 3 ஆண்டுகள் தொடர்ச்சியா தலித்து மக்கள் படுகொலை செய்யப்படுறாங்க. ஆணவ கொலை நடக்கிறது, வழிபாட்டு உரிமை மறுக்கப்படுகிறது, கல்வி உரிமை மறுக்கப்படுகிறது. கிராமங்கள்ல மட்டும் இல்ல, நகரங்கள்லயும் சாதி வன்முறை வெறியாட்டங்கள் நடக்குது. தம்பி தீபக் ராஜ் படுகொலை செய்யப்பட்டிருக்காரு, அண்ணன் ஆம்ஸ்டாங் படுகொலை செய்யப்பட்டிருக்காரு. அப்ப ஒவ்வொரு நாளும் அதிமுக ஆட்சியில் இருந்ததை விட இந்த ஆட்சியில கூடுதல் சாதி கொடுமை நடக்கிறது. புள்ளிவிவரங்கள் தெரிகிறது. NCRB, நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோ அறிவிக்கிறது. அப்ப அரசுக்கு எதிராக வந்து பேசதானே செய்வாங்க மக்கள், பாதிக்கப்பட்ட மக்கள். அது இயல்பு தானே. அரசியலுக்கு எதிராக பேசுறது வேற, இந்த படுகொலையில வந்து அரசியல் பேசுறாங்க. இத வந்து திமுக அரசு தான் என்னவோ காரணம்ன்ற மாதிரியும், அவர் இறந்ததுக்கு வந்து மேயர் பிரியா ஏன் வரல, அமைச்சர் கயல்விழி அவர்கள் ஏன் வரல அப்படின்னு கேட்கறதெல்லாம் பாத்தீங்கன்னா, ஏன் திமுக இருக்கக்கூடிய பட்டியல் சமூக தலைவர்கள் இவங்களுக்காக தான் பேசணுமா? ஒரு பொதுமயமான ஒரு பேச்சா இது இல்லையே, ஏன் நீங்க மறுபடியும் சாதியின் ஓட்டத்துல சுருக்குறாரு ரஞ்சித் அப்படின்னு கேட்கிறாங்க. கேட்கதான் செய்வாங்க. நீங்க அரசு கடமை தவறிக்குன்னு ஒத்துக்கிறீங்களா இல்லையா? அரசு தடுத்திருக்கலாம்ல. வேறு தலைவர்கள் படுகொலை செய்யப்படுறாங்க. தொடர்ச்சியாக மற்ற சமூக மக்கள் மீது சாதி ஒடுக்குமுறை நடக்குதா? நடக்கல. தலித் சமூக மக்கள் மீது நடக்குது. எல்லாரும் ஒத்துக்கொள்ள உரிமை. இப்ப யார் தடுக்கணும்? அரசு தடுக்கணும். அரசு நோக்கி கேள்வி கேட்டா விசிகாவுன்னு இருக்கு, ஏன் கோவம் வருது? நீங்க ஆட்சியில பங்கெடுக்க நீங்க வந்து அங்கம் வகிக்கிறீங்களா? நீங்க ஒரு கூட்டணி கட்சி தானே. நீங்க அரசு மீது பாமர மக்களுக்கு, தலித் அமைப்புகளுக்கு, அம்பேத்கர் இயக்கங்களுக்கு வரக்கூடிய கோபம் என்பது நியாயமானது. திருமாவளவன் வந்து அந்த பேரணிக்கு முன்னாடி காணொலியில பேசியிருக்க கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? இல்லதான், அரசையே கேள்வியே கூடாது என்பது ஒரு பாசிசம் தானே. கேள்வி இருக்கு, நம்மள பேசக்கூடாதுல நம்ம போவேன்னு சொல்றாரு. ரொம்ப தெளிவாக ரொம்ப எளிமையா சொல்றேன். அரசை கேள்வி கேட்க கூடாது என்பதே ஒரு பாசிசமயமானது. நீங்க மத்த அரசை விட நீங்க இந்த அரசு முற்போக்கான அரசுன்னு தொடர்ந்து சொல்லி வரீங்க. இது திராவிட மாடல் அரசு, திராவிடியன் ஸ்டாக், இது இந்தியாவிற்கே முற்போக்கான ஒரு ஆட்சி சொல்லிட்டு வரீங்க. எந்த விதத்தில் முற்போக்கா இருக்கு? பட்டியல் சமூக மக்கள் மற்ற மாநிலங்கள்ல எப்படி படுகொலை செய்யப்படுறாங்களோ அதே மாதிரிதான் இங்க நடைபெறுது. சொல்ல கூடுதல் நடைபெறுகிறது. அப்ப இதை நோக்கி தலித்து மக்கள் குரல் எழுப்புகிற பொழுது, இயக்கங்கள் குரல் எழுப்புகிற பொழுது அண்ணன் திரும்ப அவர்கள் இணைந்து நிற்கணும். அதுக்கு தலைமை கொடுக்கணும். நீங்க தலைமை கொடுத்திருந்தீங்கன்னா இந்த பிரச்சனை இன்னும் தீர்க்கமா வந்து அரசுடைய ஒரு நெருக்கடி ஏற்பட்டிருக்கும். அரசு தீவிரமா இதுல வந்து நடவடிக்கை எடுக்க போகுது. அப்ப ஆரம்ப காலகட்டத்தில் நீங்க குரல் கொடுத்தீங்க. உங்க குரல் தானே நீங்க நாங்க ஒழிச்சிட்டு இருக்கோம். நாங்க ஒவ்வொரு வீதிக்கு நின்று நாங்க போராடுறோம்ல, ஒவ்வொரு மாவட்டங்களையும் போராடுறோம்ல. எதுக்காக போராடுறோம்? இந்த கொலைக்கு நீதி கிடைக்க வேணும் போராடுறோம். அவர் எதனால் படுகொலை செய்யப்படுறாரு? அவர் அரசியல் ஆளுமே விரும்பணும், வரக்கூடாது படுகொலை செய்யப்படுறாரு. அதே தேவைதானே உங்களுக்கு இருக்கு. இப்ப உங்களுக்கு அது நேரக்கூடாது தானே, எங்களை போன்ற அரசியலுக்கு நேரக்கூடாது தானே. அப்ப இவர் சாதி அடிப்படையில் இவர்கள் அரசியல் ஆளுமை வரக்கூடாது என்பதை வந்து எல்லோரும் வெறுக்கிறாங்க பொழுது, அப்ப இந்த இடத்துல சமுதாயம் ஒருங்கிணைச்சு தானே நிக்கணும். அப்ப நீங்க என்னை அழைக்கல, போகல, வரல, அப்படி நான் தனியா நிக்கிறேன்னு சொன்னோம்னா எந்த விதத்துல ஒரு வந்து நியாயமானது இருக்கும்? அவர் அழைக்கல தானே. அதாவது ஒரு ஏழை வீட்டுக்கு அழைக்கணும்ன்றது என்னங்க விஷயம்? நமக்கு அது ஒரு தலித் தலைவர் படுகொலை செய்யப்பட்டிருக்காரு, என்ன அழைக்கணும் இந்தியாவில் யாருமே சொல்ல மாட்டாங்க. மாதிரி ஒரு தலித் தலைவர் படுகொலை செய்யப்பட்ட இடத்துல நீங்க எப்படி வந்து நின்னீங்களோ அதே மாதிரி கடைசி வரை நின்றுக்கணும். நீங்க நின்னீங்கன்னா உங்க பின்னால்தான் எல்லாரும் நின்றுப்பாங்க. ஆனா நீங்க திமுகவை நோக்கி கேள்வி கேட்டோம்னா நீங்க ஏன் குறுக்க வரீங்க? நீங்க தலைமை கொடுத்து நடக்க வேண்டிய பேரணி அது. ஒரு தலித் தலைவர், ஒரு தேசிய கட்சியுடைய தலித் தலைவர் படுகொலை செய்யப்பட்டா இந்த சமுதாயம் ஒன்று திரண்டு தன்னுடைய எதிர்ப்பு குரலை எழுப்புவது என்பது இயல்பானது. எந்த சமுதாயத்தில் நடந்தாலும் இதுதான் நடக்கும். ஆனால் நீங்க எங்களை முறையை அழைக்கல நீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தனியா நின்றுக்கிட்டு யாரும் கலந்து கூடாது என்பது எவ்வளவு பெரிய பாசிசமயமானது. பேசுறீங்க. ஆமா, அவர்கள் தான் சொல்றேன், கலந்து கொள்ள வேண்டாம்னு சொல்றாங்களே. யாருக்கு கலந்து கொள்ளணும்னு சொல்றாங்க? அவர் பொதுவா வந்து எதிராக இருக்கக்கூடியவங்க, திமுக அரசு குறை சொல்றவங்க, நம்மள வந்து குறை சொல்றவங்க, இங்கெல்லாம் வந்து திமுக குறை சொன்ன உங்களுக்கு என்ன? கூட்டணி இல்லையா? கூட்டணி திரும்பினா கூட்டணி தானே இந்த மக்கள் படுகொலை செய்யப்படுறாங்க. திமுக கூட்டணி நம்ம இருக்கிறதுக்கோசம் நம்மள குறை சொல்லுவாங்க. நீங்க திமுக பேசணும் போடுறோம், நமக்கு பிரச்சனை கிடையாது, அவங்க பாத்துப்பாங்க. விசிகாவும் சேர்த்துல குறை சொல்றாங்க. நீங்க நின்னீங்கன்னா இந்த குறை வராது. நீங்க நின்று இருந்தீங்கன்னா உங்களை யாரும் கேள்வியே எழுப்ப மாட்டாங்க. நீங்க தான் இதுக்கு தலைமை. நீங்க உங்களுக்கு பின்னால் எல்லா தமிழகமும் நின்று இருக்கும். நீங்க நிக்கலங்கும் பொழுது விமர்சனம் வருது. அப்ப ரஞ்சித்துக்கும் திமுகவுக்குமான பிரச்சனைய, ரஞ்சித்துக்கும் விசிகாவுக்குமான பிரச்சனையா இந்த இவர்கள் வந்து மடைமாற்றி விடுறாங்க. அப்ப தலித்துகளே இங்க வந்து பிளவுபட்டு நிற்க வேண்டிய ஒரு அவலச்சூழல் ஏற்படுது. அப்ப ஒரு பக்குவமான தலைவர், நீண்ட காலம் அரசியலில் செல்வாக்கு செலுத்தக்கூடிய ஒரு தலைவர், நீண்ட காலம் தலித் அரசியல்ல ஒரு காத்திரமான தலைவர் இருக்கக்கூடியவர், இப்படி ஒரு படுகொலை நடந்த பொழுது ஆளும் கட்சிக்கு ஆதரவா நிற்பது என்பது துரதிருஷ்டவசமானது. இதுதான் வந்து அவர் எங்க ஆளுங்கட்சிக்கு ஆதரவா நிற்கிறார்? அப்ப அவருடைய ஸ்டேட்மெண்ட் யாருக்கு சொல்றாரு? நீங்க திமுகவையும் கூட்டணி கட்சிகளையும் நம்மை வைத்துக் கொண்டே விமர்சிப்பார்கள்னா விமர்சிச்சா உங்களுக்கு என்னன்னு கேட்கிறேன் நான். அப்ப இந்த அரசால் காப்பாற்ற முடிஞ்சுதா தலித்துக்களை? அரசால் காப்பாற்ற முடியல. இந்த அரசா இருந்தாலுமே இப்படி நடந்துட்டு தானே இருக்கு. அதெல்லாம் திமுக அது ரைட்டுங்க. அப்புறம் எங்க நீங்க சமூக நீதி அரசுன்னு சொல்றீங்க? உங்களால காப்பாற்ற முடியலங்க. நீங்க திராவிட மாடல் அரசுங்கிறீங்க, பெரியாரி அரசுன்னு சொல்றீங்க. நீங்க பெரியார் இப்படி அனுமதிச்சிருப்பாரா? அப்படி அப்புறம் சமூக நீதி அரசு எப்படி சொல்றீங்க? நீங்க
நீ ஜாதியாவது அரசு சொல்லிட்டு போக வேண்டியதானே நீங்க. அப்போ நீங்க வந்து சமூக நீதிக்கு உரிமை கொண்டாடுறீங்க, பெரியாருக்கு உரிமை கொண்டாடுறீங்க, நீங்க எல்லாத்துக்கும் உரிமை கொண்டாடிட்டு நீங்க நாங்க வந்து எல்லா ஆட்சியும் நடக்குன்னு சொன்னா எப்படி நார்மலைஸ் பண்றீங்க? இது அயோக்கியத்தனமானது. இது எல்லா ஆட்சியிலும் நடக்கும், அதனால எங்க ஆட்சி நடக்குது என்பது இப்படி நார்மலைஸ் பண்ணுவது, நியாயப்படுத்துவது என்பது பச்சை அயோக்கியத்தனமானது. அப்ப அரசுடைய பங்கு என்ன? நான் கேட்கிறேன், அரசுடைய பங்கு என்ன? அவன் கொலை செஞ்சுட்டு போட்டோம், எல்லா ஆட்சியும் அப்படிதான் நடக்குது, நம்ம விலகி வேடிக்கை பார்ப்பது அரசுடைய நிலைப்பாடா? அப்படி ஒரு அரசு இருந்ததுன்னா அந்த அரசை வந்து நாங்க ஏற்றுக்க முடியுமா? அந்த அரசை நாங்க வந்து வாக்களிச்சு அதுக்காக தான் தேர்ந்தெடுத்தோமா நாங்க? அப்ப எந்த விதத்திலுமே நீங்க வந்து நியாயப்பட்டு நடந்து கொள்றீங்க நீங்க. அப்ப கேள்விகள் எழக்கூடாது. அப்படி கேள்வி எழத்தான் செய்யும் நமக்கு. இப்ப எல்லாம் உங்களுடைய நோக்கம் தான் என்னுடைய நோக்கமும். நீங்க கூட்டணிக்கு உட்பட்டு இருக்கீங்க, நாங்க கூட்டணிக்கு வெளியில நிக்கிறோம். அப்ப குரல் எழுப்புறோம், இவங்களாவது குரல் எழுப்புறாங்களேன்னு சொல்லிட்டு நீ அமைதி காக்கணும். சரி, ஒரு தலித் பிரச்சனைக்கு தலித்துகள்லாம் சேர்ந்தா குரல் வந்து கொடுக்கணுமா? மற்ற ஜனநாயக சக்திகள்லாம் சேர்ந்து குரல் கொடுக்க கூடாதுன்னு அந்த கேள்வி முன்வைக்க யார் வரக்கூடாதுன்னு சொல்லுது? ஜனநாயக சக்தி அரசியல் மருத்துவமா? ஜனநாயக சக்திகள் ஏன் வரல? உலக நாடுகள்ல ஒடுக்கப்பட்ட மக்கள் போராடும் பொழுதெல்லாம் ஜனநாயக சக்திகள் வந்து இணைந்து கொள்வார்கள். நீங்க கருப்பர் போராட்டங்களை பாருங்க, இனப்போ எதிர்ப்பு போராட்டங்களை நீங்க வந்து பாருங்க. நீங்க அதே மாதிரி மதவாத நடக்கக்கூடிய போராட்டங்கள்லாம் பாருங்க. எந்த உலக நாடுகள்ல யார் ஒடுக்கப்பட்டாலும் ஒடுக்கப்பட்டவரோடு ஜனநாயக சக்தி சேர்ந்து கொள்ளணும். நான் இங்கதான் வந்து வெத்தலை பாக்கு வைக்க அழைக்கணும், எங்களுக்கு வந்து எங்கள்கிட்ட கேட்கல, எங்களுடைய ஷெட்யூல் உங்களுக்கு தெரியல, உங்களுக்கு நாங்க தனி கட்சி, எங்களுக்கு வந்து வேற அஜெண்டா இருக்கு. யார் பாதிக்கப்படுவது? உங்கள் சகோதரன் தானே. உங்களுக்கு எந்த நோக்கத்துக்காக நீங்கள் போராடி கொண்டிருக்கீங்களோ அதே நோக்கத்துக்காக தான் போராடி கொண்டிருக்கோம். இன்னொரு தலைவன் பாதிக்கப்பட்டிருக்கான், படுகொலை செய்யப்பட்டிருக்கான். இப்ப எங்களை அழைக்கல, போகல, வரல என்பதெல்லாம் இதெல்லாம் பச்சை அயோக்கியத்தனமானது. ஜனநாயக சக்தியில் உங்களுக்கு ஏன் சொல்றோம்? நியாயத்தின் பக்கம் நிற்பவர்கள் தான் ஜனநாயக சக்தின்னு சொல்றோம். ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை கொண்டவர்கள். அப்ப நாங்க பாதிக்கப்படும்போது போராடும் பொழுது நீங்க ஜாதி ரீதியை திரள்றீங்கன்னா, ஒடுக்கப்படுற சமூகம் ஜாதி ரீதியை தான் திரளும். எதனால ஒடுக்கப்படுறோம்? சாதி தான் ஒடுக்கப்படுறோம். அப்ப சாதி ஒழிப்பு குறித்து சிந்திப்பவர் என்ன பண்ணணும்? சரி, சாதியை ஒடுக்கப்படுவது இணைந்து நிக்கணும்னு ஒரு முடிவுக்கு வரும்ல. நிறைய முற்போக்காளர்கள்லாம் குறிப்பா ரஞ்சித் அவர்கள் பேசின பேச்சு, இவர் வந்து ஒரு காடு வெட்டி குரு மாதிரி பேசுறாரு, 40% நாங்க தான் பேசுறாரு, இது வந்து ஒரு சாதிய ஒரு பேச்சு தானே சொல்றாங்க. ஆமா, அண்ணன் திருமாவளவன் கூட ஆரம்பத்தில் திமுகவினர் அப்படிதான் சொன்னாங்க. 99 அவர் தேர்தல் நின்ற பொழுது சிதம்பரம் தொகுதியில பெரிய அளவில் வன்முறை வெளியேற்றம் நடத்தினாங்க. அதற்கு பிறகு விசிகாவை மிகப்பெரிய அளவில் ஒடுக்குன்றதுலாம் திமுக ஆட்சியில் தான் ஒடுக்குனாங்க. அப்ப அவங்க அதான் சொன்னாங்க. அப்ப நியாயமா அது? ஆட்சியாளர்கள் அடித்தட்டு மக்களுக்காக போராடக்கூடிய தலைமைகளை அப்படிதான் அடையாளப்படுத்துவாங்க. ரவுடிகள் சொல்லுவாங்க, தீவிரவாதிகள் சொல்லுவாங்க, அவர்களை வந்து கட்ட பஞ்சாயத்துக்காரன்னு சொல்லுவாங்க. சொல்றவன் யாரு? ஆட்சியாளர். ஏன் சொல்றான்? அவனை நோக்கி இந்த சமூகம் கேள்வி எழுப்புது, அதனால அவன் சொல்றான். உலக நாடுகள் முழுவதும் பாருங்க, இங்கேயே பாருங்க, பழனி பாபா ஏன் படுகொலை செய்யப்பட்டார், இமானுவேல் சேகரன் ஏன் படுகொலை செய்யப்பட்டார், தீபக் ராஜ் ஏன் படுகொலை செய்யப்பட்டாரு, பசுபதி பாலியன் படுகொலை செய்யப்பட்டார்ல. எல்லாருக்கும் என்ன முத்திரை குத்துறாங்க? நம்ம ஏன் போராடுறோம்? அரசு, காவல்துறை சட்டம் ஒழுங்கை சரியாக நடைமுறைப்படுத்தினால் தலித்துகள் ஏன் போராடக்கூடிய தேவை ஏற்படுகிறது? நீங்க கடமையை மறக்குறீங்க. நீங்க கடமையை மறக்கும் பொழுது நியாயத்தை பெற வேண்டிய தேவையில நம்ம போராடுறோம். இந்த போராடக்கூடியவர்களை பார்த்து ரவுடிகள் என்பது, தீவிரவாதிகள் என்பது, கட்ட பஞ்சாயத்துக்காரர்கள் என்பதெல்லாம் அப்படி சொல்லக்கூடியவர்கள் தான் அயோக்கியர்கள். அப்படி நீங்க எல்லாம் சொல்லனா தான் நாங்க சரியா இல்லைன்னு அர்த்தம். அரசு எங்களை பார்த்து நீங்க வந்து இணக்கமா பார்த்ததுன்னா நான் அரசின் போக்குல போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். அரசு எங்களை பார்த்து ரவுடிகள் சொல்றதுன்னா நான் சமூகத்துக்கு நிறைய உழைச்சிட்டு இருக்குன்னு அர்த்தம். விஷயம் அதுதான். இப்ப ரஞ்சித் ஸ்டேட்மெண்ட் சரிதான் பாக்குறீங்களா? ரஞ்சித் அவருடைய பேசி சரியான ஒரு தலித் அரசியல். அதான் தலித் அரசியல். ஒரு ஆளும் வர்க்கத்தை நெருக்கடிக்கு உள்ளாக்கித்தான் அடித்தட்டு மக்களுக்கான கோரிக்கைகளை வென்றெடுக்க முடியும். ஆளும் வர்க்கத்தோடு பயணித்துக் கொண்டே அதற்கு நாம் வந்து தலையாட்டி கொண்டே நாம் வந்து நம்முடைய கோரிக்கைகளை வென்றெடுக்க முடியாது. அவர் கேட்கக்கூடியது உங்களுடைய நிலம் எங்கன்னு கேட்கிறார், உங்களுடைய அதிகாரம் எங்க? எங்களுக்கு ரிசர்வ் தொகுதி உருவாக்குனீங்கல்ல, ரிசர்வ் தொகுதி யார் உருவாக்குனது? திமுக உருவாக்குனதா? அண்ணா திமுக உருவாக்குனதா? பாபா அம்பேத்கர் உருவாக்குனார். எந்த நோக்கத்தை உருவாக்குனாரு? பட்டியல் சமூக மக்கள் பாதிக்கப்படும் பொழுது அவர்களுக்கு குரல் கொடுக்கணும்னு உருவாக்குனாரு. அவருடைய கோரிக்கைகளை சட்டமன்றத்திலையும் பாராளுமன்றத்திலையும் பேசணும்னு உருவாக்குனாரு. ஆனா நீ வென்ற நீங்க யாராவது பேசுனீங்களா? ஏன் பேசல? உங்களை ஏன் அந்த கட்சிகள் பேச அனுமதிக்கல? அப்ப அந்த பொறுப்பு எதற்கு உங்களுக்கு கேள்வி இருக்கிறார்ல. இதுதான் தலித் அரசியல். ஆக ஆளூர் ஷானவாஸ் சொல்ற மாதிரி அந்த கட்சி இந்த போக்கே அப்படிதான், இந்தியா ஃபுல்லும் அப்படிதான் இருக்காங்க, இந்தியா ஃபுல்லும் படுகொலை நடக்குதுதான், மாயாவதி ஆண்டாலும் படுகொலை தான் நடக்குன்னு சொன்னோம்னா இது வந்து ஒரு 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 அயோக்கியத்தனமான ஒரு அணுகுமுறை. நீங்க நடக்கக்கூடிய எல்லாவற்றையும் நீங்க வந்து நார்மலைஸ் பண்ணி ஏற்றுக்கொள்ள வைப்பது. இப்ப நீங்க ஏன் முற்போக்கு வேஷம் போடுறீங்க? நீ ஏன் பெரியாரின் பேர் சொல்லுறீங்க? தேவைப்படும் அம்பேத்கரின் பேரை சொல்லிக் கொடுக்குறீங்க. எல்லா ஆட்சியும் நடக்குது, என்ன ஆட்சி நடக்குன்னு சொன்னீங்கன்னா உங்களை ஆட்சி முற்போக்கான ஆட்சி. எல்லா ஆட்சியும் நடக்குது, எங்க ஆட்சி நடக்குன்னு சொன்னோம்னா நீங்க இந்த விதத்துல முற்போக்காவீங்க. அப்ப இது பிற்போக்குத்தனமான ஆட்சி. பாஜக எதிர்ப்பை தாண்டி இந்த திமுகவிற்கு வாக்களிப்பதற்கு வேறு எந்த விதமான நல்ல காரணங்களே கிடையாது. பாஜக எதிர்ப்பு என்ற புள்ளியில் தான் இங்க திமுக மீண்டும் மீண்டும் வெற்றி பெறுது.
அப்ப பாஜகவை எதிரியாக காட்டி தொடர்ந்து சேரி வாக்குகளை மொத்தமாக அறுவடை செய்து கொள்கிறது. உழைக்கும் மக்களுடைய வாக்குகளை அறுவடை செய்து கொள்கிறது. இந்துத்துவத்திற்கு எதிரான வாக்குகளை, சிறுபான்மை மக்களுடைய வாக்குகளை அறுவடை செய்து கொண்டு ஒரு திறமையற்ற, நிர்வாக திறனற்ற, முற்றிலும் சீரழிந்த ஒரு அரசாக இந்த திராவிட மாடல் அரசு இருக்கு. நேர்காணல் பங்கேற்று பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து நன்றி. ஜெய்பீம்.